எங்களோட பிள்ளைகள் காணாமல் 8 பேர் கோயிலில் கிடந்து கோயிலுக்கு தொண்டு செய்து கோயிலில் கிடந்து காணாமல் போயினவே ராணுவம் தான் பிடிச்சி கொண்டு போகின்ற. இப்போது அவைகள் ஒன்று வரைக்குமே போயிடுச்சு. காணாமல் நாங்கள் அலைஞ்சு எல்லா இடமும் பதியாத இடமெல்லாம் பதிஞ்சு போகாத இடமெல்லாம் போய் திரிகிறோம். எங்கட பிள்ளைகளை எடுத்து தருவானுண்டு. மகன் என்ன செய்து கொண்டிருந்தவ? படிப்பிச்சு கொண்டிருந்தது. படிப்பிச்ச வேறு வந்து இந்த கோயிலை கட்டணும் வந்து செயலாளராக 14 வரையும் கிடக்கண்டு அதை இடம்பெயர்ந்து போய் வந்து அதை கட்ட துவங்கினவர். ஆக்களையும் பிடிச்சி இந்த புள்ளிகளையும் பிடிச்சி அதுகளுமாக தொண்டு செய்து இவரும் சாமான்களை வேண்டி கேண்டி போட்டுட்டு பார்த்து கொள்ளுங்கோண்டு அவர் படிப்பிக்க போகிறோம் வார அண்டும் இங்கே கணப்பீடு எழுதி போட்டு இதில் இருந்து கணப்பீடு எழுதி போட்டு தான் போனவர் கோயிலுக்கு போய் படுத்து இப்படி போனோம். அதுதான் போய் படுத்து பேருந்து அது பிறகு வெடி கேட்டது. 1 மணிக்கு வெடி கேட்டுது. 1 மணி இருக்கும். நல்ல காய்ச்சல் எழும்பி இருந்ததில்ல நாடங்கி கொண்டு இருந்தேன். அந்த பகல் முத்திரம் இது கோயிலை கும்பிட்டு கும்பாயம் இதுகள் 6ஆம் நாள். பின்ன இவியல் என்னென்னா இந்த பாத்திரங்கள் இதுகள் இன்ஜினுகள் இதுகளுக்கு காவலாக அல்லாது விட்டால் எங்கள் இல்லை கிடப்பா அதுக்காக காவலாக கிடந்து இந்த பிள்ளைகளும் அவருமாக அவர் ரூமில் கிடந்த அவர் எல்லாம் வச்சிருந்தா அதில் தூக்கி போட்டு சீட்டை கலத்தி தூக்கி போட்டு கிடந்தது நின்றதெல்லாம். நான் கொஞ்சம் தூரம் கூட்டிக்கொண்டு போய் விட்டேனா இந்த அளவுக்கும் கூட்டிக்கொண்டு போனான் போக அது அந்த லாம்பு நொந்து வச்சு லாம்புலான் நான் போனான். அது நொந்து வச்சு நீ போவம்மா நான் போவேன் நீ கிட்டாண்ட லைட்டு கொண்டு போனேன் கொண்டு போனேன் காட்டுக்கிட்ட எல்லாம் வேறு தான் ஷர்ட்டு கலட்டி அதில் போட்டு இடம்படம் எல்லாம் கொண்டாந்து அவங்க வெளி காட்டுனேன். இது இன்னும் சராமல் இது கலந்து அதே கோயிலில் செய்து கோயில் தொண்டு பிள்ளைகள். அப்போ நாங்கள் அது கொண்டு இங்கே போனோம் போக அவங்க அங்கே போகவில்லை வரணி கொண்டு போகவில்லைன்ட்டு இடையில் எங்களை மறைச்சி விட்டுட்டுனா மறைச்சி விட்டு நீங்கள் இங்கே குடிக்காமல் போங்க கொல்லிடேசனுக்கு நாங்கள் அது கொண்டு அவ்வளோ பேரும் கொல்லிடேசனுக்கு போனோம். கொல்லிடேசனில் நான் போயிருந்து அழுது கொண்டு நாங்கள் இருந்தோம். நாங்கள் இருந்து அழுது கொண்டு நிற்க ஒரு போலீஸ் நானவர் என்ன பக்கத்தை நின்று ஃபோன் எடுத்து கதைச்சார். அங்கே வரானிக்கு கதைச்சு இப்படி இந்த மாதிரி 8 பேர்கிட்ட விட்டார் வந்திருந்த அழுகுதுகள் ராத்திரி பிடிச்சதான் நீங்கள் பிடிக்கக்கூடாதே பக்தர் பிள்ளைகளே என்னத்துக்கு கோயில் எல்லோ பிடிக்கிறீங்களோண்டு எனக்கு மேலே நின்று ஒரு ஃபோன் எடுத்து அவர் சொல்கிறேன் சொல்லி அதோடையும் கேட்டுக்கொண்டு இருந்தான். உடனே சொல்லிச்சுனா நாங்கள் வந்து அதுக்கு பிறகு மனித உரிமை குழுவுக்கு போய் செஞ்சில் வச்சாங்கத்துக்கு போய் நாங்கள் எல்லா இடம் உடனே போய் பதிஞ்சிடலாம் தொண்டு எல்லா இடம் தேடி பார்த்து வரணிக்கும் போய் வரணிக்கு நாங்கள் எத்தனை விஜனா விட்டு தேடி இருந்த நாங்கள். வரணியில் எங்கே போய் தேடினீங்க? வரணீங்க ஒளியிலான்னு எங்களை உள்ளுக்கு கூட இல்லை. வரணி ஜந்தி கேம்பு பெரிய கேம்பு இராணுவத்தின் கேம்புக்கு ஒளியால் தான் எல்லாம் ஒரு 5-6 மில்லியாக்கள் போனவே எல்லாரும். அப்போ எல்லாரும் போய் இறங்கினுட்டு நாங்கள் எல்லாம் கத்தி தண்டு எங்கட பிள்ளைகளை கூட சொல்லி மண்டாடினேன். அதே புறகார கதைச்சினம் அவைகள் அங்கான் இருந்தது முதல் அங்கான் கொண்டு வச்சிருந்தான். இயல் சேர்ந்து எங்களை கலைச்சி விட்டது இங்கே நாங்கள் குடிக்காமல் போய் பஞ்ச நாங்கள் உடனே வளைஞ்சு விட்டோம் எல்லாம்.
என்னோட தான் அவர் இது இப்பனோடும் இதாக நல்லா இதாக இருந்தார். எங்களுக்கு தாங்க முடியாது. என்ற உள்ளே நினைச்சு அவன் உள்ளே எந்த மனிதரை கேட்டாலும் ஆனந்தமும் தீர்மானித்தது. அருமையான உள்ள அவர் ஒரு சோழி இல்லாதவர். அப்படியான உள்ளக்கு வந்தது ஜமாளாக்கிய கேட்டது. எனக்கு கொஞ்ச நாள் வைராக்கியத்தில் கிடந்துட்டேன். சரிதான் நான் கொண்டு போடுறேன். என்ற பிள்ளை இல்லையா நானே நெஞ்ச இருந்தேன். நாங்களும் போகிறோம். இப்போ இந்த பிள்ளை என்ற முடிவை கேட்டுக்கொண்டு நான் இப்போ கொண்டு இருக்கிறேன். ஜனங்கள் தாடாதி பண்ணி கொண்டு இருக்குதுகள் இல்லையாம்மா வேதாம இருங்கோ. அது வருவார் இருக்கிறார் வருவார். நீங்கள் அழாதே இங்கோ வருவார் உண்டு. ராணுவத்திட்ட போய் நீங்கள் கேட்க என்ன சொன்னவே? என்னண்டு ஆர்மி கேம்பில் போய் நீங்கள் கேட்க என்ன சொன்னவே? அதான் சொன்னவே நாங்கள் அப்படி செய்யலையாண்டு வந்து அட்டாஜம் போட்டு பொம்புளிகள் ஆம்புளிகள் இல்லாமல் வந்து எங்களை தள்ளி தொண்டு நாங்கள் அழுது குளறையும் தொன்னா இங்கே இல்லையாண்டு. நாங்கள் இங்கே வந்து கிடந்து உருண்டு சொன்னால் செஞ்சில் வச்சங்கத்தால் வேற அதை கேள்வியோட போட்டுட்டு போய் அங்கே வேறுங்கோ அங்கே கம்பிடுவில் போய் பார்க்கட்டான். அதுங்க அது அங்கே ஒரு காடு கிடந்து கம்பிடுவிலையாண்டு அங்கே போய் பார்த்தது அங்கே ஒன்றும் இல்லை. சும்மா போய் போயிடுறாரு. ராணுவம் இங்கே பிடிச்சா நீங்கள் நேராக கண்டனீங்க தானே? ராணுவம் பிடிச்சி அங்கே கொண்டு போய் கட்டி சொன்னால் ஓடி வந்தாச்சு. ஈக்கி கட்டு வந்து கூட்ட வெள்ளனை கூட்டி இங்கே இது செய்ய வேணுமே. அதுக்காக வேண்டிதான் இது ஒரு நாளும் ரெண்டு வேற ராணுவம் எடுத்து இந்த அதுக்கு நம்பர் இல்லை அது தான் பார்த்துக்கலாம் எடுத்து கொண்டு